ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாதமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி மார்கழி 3வது நாள். இன்றைக்கி காலையிலே இருந்துச்சு. இப்போ மணி கரெக்டாக 4:30 இருந்துச்சு. இப்போ வாசல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். தம்பி வந்துக்கிட்டு இருக்காப்புல. வந்தோடனே என்ன செய்யணும்னு பார்க்கலாம். கோலம்லாம் போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வீட்டில் வந்து தம்பி வந்துக்கிட்டு இருக்காப்லையா ஆடாத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கோயிலில் வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு சூடம்லாம் கொளுத்தி காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு இப்போ கிளம்பிட்டேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாப்ல. வந்தோடனே பார்ப்போம். ஆடாத்தி ரெடி பண்ணியாச்சு. சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ தேங்காய் படிக்காங்க உடைச்சிட்டு ஆடாத்தி வச்சு உள்ளே கொடுத்துடலாம். எட்டி வந்துங்கம்மா. முத்து இங்கே வா, இந்த பக்கம் வந்துருங்க. அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வேலை பார்ப்போம். வீட்டில் போய் பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுலாம். இது வந்து அங்கேருந்து நம்ம கொண்டுட்டு வரப்பல அரிசி அதில் கொஞ்சோண்டு கொடுத்து விடுவாங்க. இதை வச்சு தான் இப்போ இதிலே வெள்ளங்கள்லாம் எல்லாமே இருக்கும். முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கும். இதை வச்சு நம்ம கொஞ்சம் அரிசி வேணால் சேர்த்து போட்டு பொங்கிக்கலாம். இதை வந்து வேறு யாருக்கும் கொடுக்காது. நம்ம வீட்டில் உள்ள கொண்டு தான் சாப்பிடணும் அந்த பொங்கலை. இப்போ நம்ம பொங்கிட்டு போய் தம்பி போய் குடிச்சுட்டு வந்துட்டோம். குக்கரில் வச்சுட்டேன். டக்குன்னு ஒரு 7:30 சாம்பிராணி போட்டுன்னு குக்கரில் வச்சுட்டேன். இந்த பக்கம் வெள்ளை பாவு கற்றுக்கிட்டேன். பொங்கலை கொஞ்சம் சாம்பிராணி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொண்டுட்டு அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே பொரிச்சு கொட்டிடலாம். இது எல்லாமே கோயிலேருந்து வந்தது தான். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாலையை கழட்டி போட்டு இங்கே பால் வச்சிருக்கிறேன். நம்ம பாலில் கழட்டி போட்ட உடனே தான் சாமியை கும்பிட்டு இப்போ பொங்கல் வச்சுக்கலாமா? வெறும் முந்திரி பருப்பா இருக்கு. நிறையா கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே போட்டு விட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நல்ல நேரத்தில். இப்போ மாலையை கட்டிடலாமா? தம்பிலாம் கலக்கணுமா? அம்மாவை கூப்பிட்டுருந்தா அம்மா என்ன வரல. பொறுமையா மெதுவாடி இந்த பான்களை கூப்பிட்டு பான்களை மெதுவாக போட்டு மெதுவாடி. சாமியே சரணமாப்பா, சாமியே சரணமாய்ப்பா. தொட்டு கும்பிட்டு எங்கள் வீட்டு குட்டி ஐயப்பன் கழட்டிட்டாங்க இந்த தடவை. இண்டி அவ்வளோதாங்க. அர்ச்சண்டா எல்லாம் சொன்னோம். 7:30 போட்டுணுன்னு சொன்னாங்க. மாலை கழட்டிடணும்னு சொன்னாங்க. 6:30 தான் வந்தாங்க வீட்டுக்கு. நம்ம எல்லாம் பொங்கல் இன்னெல்லாம் செஞ்சு வச்சு சீக்கிரமாக செய்யணும்னு 7:30 கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு மாலையெல்லாம் கழட்டியாச்சு. எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். எங்களுக்காக நீங்களும் நல்லா வேண்டிக்குங்க. நாங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறணும்னு எல்லாரும் வாழ்க்கைங்க பிள்ளைக்கு. இப்போ வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு, இது பஞ்சாமிர்தம், இதெல்லாம் சிப்ஸி இதெல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டாச்சு. இப்போ வாங்க மற்றபடி என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். குட்டி பையனுக்கு வந்து இந்த கார் வாங்கியிருக்காங்க. இந்த கார் வந்து தங்கச்சி பிள்ளைங்க 2 பேர் பண்ணாங்களா. தங்கச்சி பிள்ளைங்க நம்ம பையன் 3 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஜாமான் நல்ல ஜாமான் வாங்கிட்டாங்க. இதுக்கிட்ட ஒரு ராலியில் ஏற்றலாம். விளையாட்டு சாமான் அவ்வளோது வச்சிருக்கு. அதனால நல்லதாக பார்த்து ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வாங்கப்பா, நிறையா கச்சன்னு வாங்காம அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 பேருமே சேர்ந்து இதோட ரேட்டு வந்து 2700 3 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. பிடிச்சிருக்கீங்க உனக்கு? ஆப்ரேட் பண்ணி காமிங்கடி. காமிங்க. யா ரிவர்ஸ் பிடிச்சிருக்கீங்கடி. சரி, மற்ற பையன் ஜாமான்லாம் எடுங்க காமிச்சிருவோம். பஸ்ஸு சில்லறை ஜாமான்லேருந்து ஆரம்பிச்சிடுவோமா? சில்லறை ஜாமான்லாம் அங்கே தரமாக நல்ல ஜாமானாக இருக்கும். அங்கே தானே இதெல்லாம் மிளகு ஜீரகம் எல்லாமே விளையுது. அதனால்
நான் கேரளாவுக்கு போன வருஷம் போயிருந்தேன் பாருங்க, அப்போயே நான் நிறையா வாங்கிட்டு இருந்தேன். அதுவே இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்பயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். மிளகெல்லாம் நமக்கு அதிகமாக அந்த இட்லி பொடிக்கெல்லாம் மிளகு ஜீரகம் சேர்க்குறோமா, அதனால அதெல்லாம் 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ பார்ப்போம் வாங்க. இது வந்து அரை ஜாமான்னா மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் 5 ஜாமான் 5 ஜாமான் சில்லறை ஜாமான் சேர்ந்தது. ஒரு செட்டு வந்து 1000 ரூபாயாம். 6 கிலோ. இதெல்லாம் வந்து வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட் 1/2 கிலோ. மிளகை பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா முத்து 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 முத்தா நல்ல மிளகா இருக்கும். ஜீரகத்தை பாருங்க, இதெல்லாமே நமக்கு இட்லி பொடிக்கும் இருக்குதாங்க. இட்லி பொடிக்கு தான் மெயினாக வாங்கிட்டு சொன்னேன். இவ்வளோ தாங்க இது வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது வந்து திராட்சை, நம்ம வர்ற வழியிலே திராட்சை தோட்டம் இருக்கும். அந்த திராட்சை தோட்டத்தில் பெட்டியாக ஒரு பெட்டி திராட்சை வாங்கிட்டு இருக்காங்க. என் தங்கச்சிக்கு வரப்போ பாதி கொடுத்துடணும். 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. நிறையா வாங்க வேணான்னு சொன்னேன், அதனால ஒரு பெட்டி வாங்கியிருக்காங்க. அப்புறம் சிப்ஸை பார்த்துடலாமா? சிப்ஸு அழுகா வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து வர்ற பாதையிலே இது எங்கள் தோட்டம் இருக்கும் போல இருக்குது. இது போன வருஷமும் வாங்கிட்டு இருந்தாப்புல, இந்த வருஷமும் வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து திராட்சை தோட்டம் வர்ற பாதையிலே திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரு இது வந்து 2 கிலோ போயிருக்கும் ஒரு திராட்சை. இந்த 2 கிலோவும் 100 ரூபா தானே. இதில் 2 பெட்டி வாங்கிட்டு வந்துருக்கலாம். 100 ரூபாயா ஒரே ஒரு பெட்டி தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. தங்கச்சிக்கு பிள்ளைங்களும் என் பிள்ளையும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அதனால இதை ஆளுக்கு பரியாக எடுத்துட்டாச்சு. இங்கே பாருங்க, சிப்ஸ் பாக்கெட்டு ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வச்சு கொடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு வேறு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுக்கணும், ஒரு பாக்கெட்டாக கொடுத்துடலான்னு. அதுக்காக ஒரு 3 கிலோ வாங்கிட்டு சொன்னேன். 3 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. நம்ம கடையில் பசங்களாம் வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்காக ஒரு 6 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது நான் இதுவும் அதானே, இது சிப்ஸு தான். அப்புறம் அங்கே அல்வா விற்கும். இந்த அல்வா வாங்கியிருக்காங்க. சாம்பிராணியை போட்டுட்டு வந்து முறுக்கு புளியணும்னு சொன்னேன்லங்க. இப்போ முறுக்கும் புளிஞ்சு எடுத்துட்டேன். சூப்பராக குட்டி 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 குட்டியாக புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். முறுக்கு ரொம்ப உடையலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கினவங்க தான் இப்போ மறுபடியும் எனக்கு பார்க்க பண்ணியிருக்காங்க. 3 கிலோ முறுக்கு இப்போ இன்றைக்கி பாக்கெட் போட்டு விடணும். அப்புறம் வந்து இதை முறுக்கு புளிஞ்சிட்டேன். அதிரச மாவு, இந்த அதிரச மாவு வந்து 5 கிலோ அதிரசம் அவங்க தான் தட்டணும். அதை அதிரசத்தையும் தட்டிட்டு அப்புறமா பார்க்கலாம். மத்தியான சமையலுக்கு அப்புறமா தான் போகணும். முறுக்க பாருங்க, இது என்ன செட்டில் கிடக்குது எல்லாமே சேர்த்தே 3 கிலோ முறுக்கு தாங்க. எப்படி குட்டி குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல, பொறன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெரும்பாலும் ரொம்ப உடையலைன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் தட்டை வந்து உடையுதுன்னு சொல்கிறீங்க வாங்குறவங்க. நான் கொடுக்கையிலே சொல்லி தாங்க கொடுக்குறேன். தட்டை உடைய தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் உடைய தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்ல, நாங்கள் உடச்சி தானே சாப்பிட போகிறோம்னு சொல்லி வாங்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப பேருக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நான் 1 கிலோ அரிசி மாவுக்கு 100 கிராம் நம்ம பட்டர் சேர்க்குறோம். நம்ம பட்டர் சேர்த்தோம்னாலே பொறப்பொறுப்பு அதிகமாக கொடுப்போம். அதனால அது கொஞ்சம் உடையுது. திங்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உடையுதுன்னு சொன்னாலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உடையுதாங்க. அப்புறம் கவிச்சி எப்போ சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சாமி கும்பிட்டோமே அதனால் இன்றைக்கே சாப்பிடுவோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 நாள் யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி செய்யுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு விருந்த மாதிரி இருந்துட்டு அப்புறமா கவிச்சி சேர்த்துக்கலாம். நாங்கள் அப்படி தான் செய்வோம். நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். அப்புறம் தான் நமக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விருத நாளாக வந்துடும். இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் கவிச்சி சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிட்ற நாளாக இருந்தாலுமே 2 நாள் தள்ளி தான் சாப்பிடணும். அதுதான் நல்லது. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நல்லா சூப்பராக சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து நம்ம வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. இதை இப்போ நம்ம வீட்டிலலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கை மையமாக யாராவது கொடுக்கணுமோ கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.